ஹாய் பாஸ்டோல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சில்ல வீடியோஸ் போட்டு. ஸோ வாட்ஸ்அப் சேனலில் இருந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எதுக்கு நான் வராமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இப்போ நான் வேறு இடத்துல இருக்கேன். லைக் ஃபேமிலிஸ் எல்லோரும் ஒரே இடத்துல கெட் டுகெதர் மாதிரி ஒரு ஃபியூ வீக்ஸ் இருப்போம். தென் ஆஃப்டர் அவங்க அங்கே ஒர்க் பார்க்க போயிடுவோம். ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு. ஸோ தட்ஸ் வை ஓகேடா, எனக்கு நம்ம ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்காதீங்க. மேபி வீக்லி ஒன்ஸ் ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி கூட வரலாம். பிகாஸ் எனக்கு இங்கே உட்காந்து ரெக்கார்ட் பண்ண ஒரு சுச்சுவேஷன் அமையாது. பிகாஸ் எல்லோரும் இருப்பாங்க, அவங்க கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ தட்ஸ் வை. அண்டு ஓகே, இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது ஒரு குட்டியான ஒரு பார்ட் மட்டும்தான். ஸோ டியூரேஷன் எல்லாம் அந்த அளவு எதிர்பார்க்காதீங்க. ஓகே, இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். மாமா எங்கே இருக்க? ஐயோ, இன்னும் ஒரு மாதத்தில் கல்யாணம். ஆனால் நீ எங்கே இருக்க? உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்கிட்ட ஃபோன் இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம லவ் சக்ஸஸ் ஆகிடுச்சு தான். ஆனால் என் அத்தாக்காரி ஃபோன் வாங்கி வச்சுட்டா. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பேசிக்கோன்னு. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மாமா. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே. எனக்கு தெரியும் நீ நேரம் ஃபாரினில் இருப்பேன்னு. ஆனால் எப்போ வருவேன் எப்போ வருவேன்னு கூட எனக்கு தெரியாது. அந்தளவு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஐயோ, என் அத்தக்காரி ஃபோன் தந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்படி யோசிச்சுட்ருக்கா வயனும். அப்போ இந்த சைட் ஜங்குக் நம்ம இங்கே வந்தது கூட அவளுக்கு தெரியுமான்னு தெரியலையே. ஐயோ, என்ன பண்ணிகிட்ருப்பா? அவளோட ஃபேவரட் பிளேஸு மொட்டை மாடி. அவள் ஆத்தாக்காரே நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணும்போதே அப்படி இப்படின்னா இந்நேரம் அவளுக்கு ஃபோன் கூட கொடுத்துருக்க மாட்டா. வீட்டு மொட்டை மாடி ஏறி குதிக்கலாம். மொட்டை மாடியில் இருந்தாலும் பார்க்கலாம், இல்லைன்னா மொட்டை மாடியில் இருந்து கீழே ஏதாச்சும் தூக்கி அடிக்கலாம். அப்போ வெளில வந்துடுவா அப்படின்னு அவனும் ஃபாரின்லேருந்து வர்றான். லைக் இட்ஸ் பீன் 2 years. அவங்க 2 பேரும் பார்த்துக்கவே இல்லை. தாவாணி கட்டிட்டு உட்காந்துருக்கேன். அதுவும் அவர் வாங்கி தந்த தாவாணி. ஏன் மாமா உன் நினப்பாவே இருக்கு? 2 yearsக்கு முன்னாடி நீ லாஸ்ட்டாக எனக்கு கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுக்கும்போது இந்த தாவாணி தான் போட்டிருந்தேன். உன் நினப்பு வந்துருச்சு, அதான் நான் அகெயின் கட்டிக்கிட்டேன் அப்படின்னு. போகிறதுக்கு முன்னாடி ஜங்குக் அவனோட ஒரு குட்டி ஃபோட்டோ கொடுத்துருப்பான். அது அப்படியே அவளோட நெஞ்சு மேலே போட்டுட்டு இன்னும் 1 மாதத்துக்கு அப்புறம் இந்நேரம் இந்த ராத்திரி 2 பேருக்குள்ள என்னென்னமோ நடக்கும்ல. நினைக்கும் போதே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கூசுது. அப்போ நீ ஏதாச்சும் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கும்? அப்போ கரெக்டாக ஜங்கு மொட்டை மாடி ஏறி குதிக்கிறான். எங்கே இருப்பா? ஐயோ, எங்கடி இருக்க? எசிலுக்கு புஜ்ஜு எங்கடி இருக்க அப்படின்னு தேடிட்டே இருக்கான். பார்த்தா அவ ஒரு மூலையில் அப்படியே சாஞ்சு அந்த ஃபோட்டோ அப்படியே நெஞ்சோடு அணைச்சிருக்கா. என்னடி நீ அது 2 வருஷத்தில் எப்படி மாறிடுங்க? ஐயோ எப்பா, என்ன வேறு லெவலில் இருக்கா? புஜுக்கு வரண்டி எனக்கு அப்படின்னு போகிறான். பார்த்தா அவன் வர்றது கூட தெரியாம அப்படியே ஜங்குக்கை பற்றின நினப்பில் மூழ்கி போயிருக்கா. ஜங்குக்கும் அவளுக்கு பக்கத்தில் போயிட்டு அப்படியே சாஞ்சு உட்காந்துக்கிறான். நெஞ்சமால என்னடி நல்லா தாவானிலாம் இழுத்து விட்டு என்ன என் ஃபோட்டோ அது? ஐயோ, நானே நேரில் இருக்கும் போது எதுக்கடி ஃபோட்டோ? தோ நானே எங்கள் வாய் வச்சுக்கிறேன். ஜங்குகா சை தலை வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். லைக் அவள் ஃப்ரீ ஹேரில் இருக்கா, காதில் ஒரு ஜும்கா, மேக்கப் லிப்ஸ்டிக்னு எதுவுமே இல்லாமல் அவள் ஒரு மாதிரி நேச்சுரல் பியூட்டியில் இருக்கா. பூ மட்டும்தாண்டி, மல்லிகைப்பூ மட்டும்தாண்டி குறை, மற்றபடி சும்மா அம்சமாக இருக்கியேடி. அப்போ அவளும் ஜங்கு நீ எப்போ வந்த? மாமா நீ எப்போ வந்த? அவள் ஜங்குக்கும் ஒரு மாதிரி லைட்டாக எமோஷ்னல் ஆகிடுது. அவள் ஒரு மாதிரி கண்ணு கலங்குறத பார்த்துட்டு எதுக்கடி அழுகுற?
எது கழுற? இல்லை, அது இந்த 2 வருஷம் உன்னை பார்க்க கூட முடியல. எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஜேகே, மாமா. ஏய், உன்னை அழும் போது மாமான்னு சொல்லல, ஜேகேன்னு சொல்லு. இப்போ நீ ஏன் ஒரு மாதிரி சைலண்டாக பேசுகிற? அவங்க அத்தாக்காரி வருவா, அவங்க கூட என்னடி கட்டி பிடிச்சிட்ருக்குன்னு. பரவாயில்லையா? வேணாம், அப்போ அமைதியாகவே பேசிக்கலாம். ஓ, ஏய், என்ன அந்த இதுமே அப்படியே கட்டி பிடிச்சி அழுதுட்டுருக்க? என்னடி? அதை விடு, கொஞ்சம் நேரம் நெஞ்சு மேலே சாஞ்சிட்டு அப்படின்னு ஜக்கு கூட நெஞ்சு மேலே சாஞ்சிட்டு நல்லா கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டுருக்கா. சரி, அது என்னடி அந்த 2த்துக்கும் நடுவில் அப்படியே அதை ஒட்டி வச்சிருக்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாதிரி? என்னடி அது? இதை எடுக்கல நான். இது என்னோட ஃபோட்டோ தான். என் ஃபோட்டோ எதுக்குடி 2த்துக்கும் நடுவில் ஒட்டி வச்சிருக்க? மாமா, அப்படி இல்லை. அது நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னா அப்போ முதல்ல உன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி மொட்டை மாடியில் நிலாவை பார்த்துட்டு என்னென்னமோ நினச்சிக்குவேன். என்னென்னமோனா என்னடி நினச்சிக்குவேன்? என்னென்னமோனா அது நம்ம 2 பேத்துக்குள்ளே உள்ள ஸ்வீட் மூமெண்ட்ஸ் அண்டு இமேஜினேஷன்ஸ். அதெல்லாம் இமேஜினேஷன்ஸ்னால் என்ன மாதிரி இமேஜினேஷன்ஸ்? ஸ்வீட் மூமெண்ட்னா எனக்கு தெரியும், உனக்கும் எனக்கும் என்னென்ன ஸ்வீட் மூமெண்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சுன்னு. அப்போ அவ்வளோ லைட்டாக சிரிக்கிறா. ஏய், வந்ததுலேருந்து உதட்ட கடிச்சு இழுகவே இல்லை. ஏடி பலபலன்னு மின்னுது, மேக்கப்பே எதுவும் போடாமல் இப்படி இருடி. எனக்குலாம் அப்படி தான் பிடிக்கும். சரி, இப்போ அப்படி தானே இருக்கா? அப்படி தான் இருக்க. ஆனால் எதுக்கு நீ என் ஃபோட்டோ அங்கே வச்சிருக்க? மாமா, நான் தான் சொல்கிறேன்ல, இதை அங்கே வைக்கும் போது நீயே என் நெஞ்சு மேலே வந்து படுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓ, படுத்துக்கிற மாதிரி இருக்குமாடி? உண்மையாக படிக்கக்கூடாதா? அம்மா திட்டும், நான் கீழே போகிறேன். போனேன்னு வச்சுக்கோ, உனக்கு கீழே வந்து ரூம்குள்ளே வந்துட வேண்டி. அந்தளவு தைரியம் இருக்கா? இருகே, யா இல்லை வரட்டா? வேணாம், நீ செஞ்சிருவ. இந்த 2 இயர்ஸ் உனக்கு எப்படி போச்சு? 2 இயர்ஸா? நீ சொல்கிற மாதிரி இமேஜினேஷன்ஸ், நம்மளோட ஸ்வீட் மூமெண்ட்ஸ், அப்பப்போ நிறைய மிஸ்ஸிங், அப்பப்போ நிறைய கிஸ்ஸிங். எல்லாண்டி கிஸ்ஸிங்கா? யார் கூட? என் ஃப்யூச்சர் ஒய்ஃப் கூட. நான் இங்கே இருக்கும் போது யார் பண்ண? இமேஜினேஷன்லேயே நறுக்குன்னு நச்சுன்னு அடிச்சேன்டி. போதுமா? ஃப்ராடு, எனக்கு தெரியும். தெரிஞ்சுட்டே கேட்பியா? மாமா, மாமான்னு கூப்பிடுறதுலாம் ஒரு மார்க்கமாக இருக்குது. ஃபஸ்ட்டு சொல்லு, எதுக்கு அங்கே வச்சிருக்க? அதான் இப்போ சொன்னேனே, வேறு ஏதாச்சும் சொல்கிறீ? ஒரு மாதிரி ஏறுற மாதிரினா இப்போ கூட இப்படி பக்கத்தில் இருக்கும் போதே இடுப்பை பிடிச்சிட்டியா? இந்த இடுப்புக்கு ஹிப் செயின்லாம் கொடுத்துட்டு போனேடி. எங்கடி இந்த ஹிப் செயின்? ஹிப் செயின் இங்கே தான் போட்டிருந்தேன். அது ஐயோ மாமா. என்ன மாமா? அது ஹிப் செயின் ஒன் சைடு பாவாடைக்குள்ளேயோ இன்னொரு சைடு வெளியிலே போட்டிருந்தேனா, லைக் தாவானில் இடுப்பு தெரிகிற சைடு. அதனால இன்னொரு சைடு கொக்கி வச்சிருந்தேன். அது உள்ள. ஐயோ என்னடி பண்ணுறது? இவன் வேற கையை விட்டு எடுத்துருவான். ஓடிடலாமா? சுச்சு வருதுன்னு சொல்லிட்டு. மாமா, அது ரொம்ப ஒரு மாதிரி அர்ஜென்ட்டாக வருது. நான் என்ன போட்டுமா? என்ன போட்டுமா? உன்னை விட்டுருவேனாடி? அது அங்கே போய் சரி பண்ணிக்கிறேனே. அப்படிலாம் அவனை விட்டுருவேனாடி? ஐயோ, எவ்வளோதான் காமெடியாக பேசினாலும் இவ ஃபார்முக்கு வர மாட்டான் போலையே. ஏய், ஃபஸ்ட்டு உன் நெஞ்சில் ஒட்டிருக்க என்னோடய ஃபோட்டோ எடு. ஐயோ, இது வேறு எடுக்கலையா? அப்படின்னு அவ்வளோ எடுக்கிறா. ஃபோட்டோவில் உள்ளவனே, உனக்கு வாழ்க்கை தான் போலையே இந்த 2 வருஷமா. நெஞ்சில் மட்டும்தானா? ஆமாம், அங்கே மட்டும்தான். ஏன் வேற எங்கேயும் தோணலையா? சரி, இங்கே வா அப்படின்னு மறுபடியும் பிடிச்சி அவனோட மடியில் உட்கார வச்சுக்கிறான். ஏய், இமேஜினேஷன் ஒன்று சொன்னில்லடி,
இப்போ அகைன் சொல்லு பார்க்கலாம். என்ன சொன்ன? எனக்கு ஞாபகம் இல்லையே. எனக்கு ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லையா? ஏய், இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். மாமா உன்னை பற்றி தான் இமேஜின் பண்ணேன். சொல்றி. அதுவா மாமா, அது கல்யாணம். கல்யாணத்தை பற்றி இமேஜின் பண்ணேன். அதான் கல்யாணத்தை பற்றி என்ன இமேஜின் பண்ணீங்க? என்கிட்ட இருந்து நழுவ பார்க்குறியாடி? ஹிப் செயின் உள்ள விழுந்துருச்சுங்கிறவும் அப்படியே கையை விட்டு எடுத்துருவேன்னு நழுவுறியா? என்கிட்ட நழுவவே முடியாதுடி. உன்னை மடியில் உட்கார வச்சதே அதை உள்ளே விட்டு எடுத்து அகைன் இடுப்புலேயே மாட்டி வேணும் தான். அதுவா மாமா, கல்யாணத்தப்போ நீயும் நானும் வேஷ்டி சட்டை அப்புறம் என்ன ஊர்கல்விங்க மாதிரி அணில் திட்டுருங்க. ஒழுங்கா சொல்றி பார்க்கலாம். அதான் மாமா, நான் புடவையில் இருப்பேனா, நீ வேஷ்டியில் இருப்பியா, குங்குமம் வச்சு விடுவ, தாலி கட்டுவ, எல்லாம் இருக்குல்ல, அதான் சொன்னேன். ஓ, அப்போ வேறு எதுவும் இமேஜின் பண்ணலையாடி? அப்படின்னு அவன் லைக் உள்ளே போயிருக்குள்ள அந்த ஹிப் செயின் ஒன் சைடு, அது அப்படியே உள்ளே கை விடுறான். அவெல்லாம் அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆகுறா. மாமா, அது நான் கேட்டதில் மட்டும்தான் உன்னோட கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். இதெல்லாம் இருக்கக்கூடாதுரி அப்படின்னு இன்னொரு ஹேண்டை வச்சு அவளோட இடுப்பை நல்லா கிள்றான். அவளும் ஒரு மாதிரி ஆகுறா. லைக் ஒரு மாதிரி மூச்சு வாங்குது. 2 பேரோட சூடான மூச்சு காத்தும் 2 பேர் மேலேயும் படுது. சொல்லு பார்க்கலாம். அது அது மாமா. சொல்லு பார்க்கலான்னா சொல்றி பார்க்கலாம். அது அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டுருக்கு அவனோட கை. லைக் கீழே வர அவ்வளோதான் மாமா. அதுதான் யோசிச்சேன். அப்படிங்கவும் கீழே எட்ஜ் வர போயிட்டு அப்படியே இன்னொரு சைடு ஆஃப் த இடுப்பை தடவிட்டு அந்த செயினை அப்படியே மெல்ல எடுக்கிறான். லைக் அவளுக்கெல்லாம் ஒரு மாதிரி கூசுது. ஒரு மாதிரி கூச்சமாயிட்டு தான் குக்கையை கட்டி பிடிச்சிக்கிறா அகெயின். அப்போ அப்படியே வெளியில் எடுத்துட்டு அவளோட இடுப்பை தடவிட்டு மேலே கை கொண்டு வர்றான். லைக் அவளால் சுத்தமாக முடியல. மாமா போதும். நான் எதுவுமே பண்ணலடி. உள்ளே போயிருந்ததை எடுத்துகிட்டு தான் வந்தேன் அப்படின்னு இந்த ஹிப் செயின் அப்படியே கையில் வச்சுட்டு லைக் அவளுக்கு அப்படியே தாவானியெல்லாம் விளக்கிட்டு அப்படியே ராவாக பார்க்குறான். ஏடி இது நல்லா நடுவில். மாமா, அதெல்லாம் பார்க்காத. எனக்கு பாவாடை கொஞ்சம் இறக்கி போட்டிருக்க. எதுக்கு? எது இறக்கி போட்டிருக்க? 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தெரியாத மாதிரி ஏற்றி போட்டிருப்ப. இடுப்பே தெரியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தடவி தான் இறக்குவேன். ஆனால் மாமா, அது இப்போது லைட்டாக கொஞ்சம் உடம்பு குறைஞ்சிருச்சு. ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படியே மெயின்டைன் பண்ணுற? போகும்போது எப்படி அழகா ஒரு மாதிரி கர்வியாக இருந்ததோ அது மாதிரியே இருக்கு. மாமா சரி சொல்லு, இமேஜினேஷனில் என்ன நினச்ச? மாமா, நீ ஃபஸ்ட்டு அதை போட்டு விடு. நீ தடவுலையே எனக்கு கீழெல்லாம் என்னென்னமோ பண்ணுது. என்ன சத்தமாக சொல்லுப்பாங்களா? மாமா, அது ஒன்றும் இல்லை, இமேஜின் பண்ணேன் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி. எனக்கு தெரியாதா? நீ போய் சொல்லும் போதெல்லாம் கண் அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு அடிச்சுக்குவ. அண்டு கீழே இருக்க லிப்ஸை லைட்டாக கடிச்சுக்குவ. அதிலே கண்டுபிடிச்சிருவேன் நீ போய் தான் சொல்கிறேன்னு. உண்மையை மட்டும் சொல்லன்னு வச்சுக்கோ, கீழே இருக்க என் உதட வச்சு நானே குடிச்சு இழுப்பேன். மாமா, அம்மா தேடுவாங்க அப்படின்னு சொல்லி வாய முடியல. வாயினோட அம்மா சவுண்ட் கேட்குது. அயன், என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா வரேம்மா, வரேன், கொஞ்ச நேரம். அவங்க அம்மா கூப்பிட்டா விட்டுருவேனாடி? உண்மையை சொல்லு அப்படின்னு அவளை அப்படியே கீழே படுக்க வச்சுட்டு லைக் அவளோட பக்கத்தில் படுத்துட்டு அவளோட ஃபேஸை பார்க்குறான். பா, மேலே நிலா, சைடில் நிலா. ஆஹா, எனக்கு கவிதெல்லாம் வருது. என்ன எஸ்கேப் ஆகுறியாடி? இப்போ ஒழுங்கா சொல்லன்னு வச்சுக்கோ. ஐயோ, இவன் விட மாட்டான் போல. இவன் என்னை விடவே மாட்டான். நம்ம உண்மையவே சொல்லிடலாம். அது அடுத்த மாதம் இன்னொரு என்ன பண்ணுவோம்? என்னடி பண்ணுவோம்? தெரிஞ்சுட்டே தெரியாத மாதிரி கேட்குறானா இல்லை உண்மையிலே தெரியலையா? நீ தான் சொல்லணும்.
இது சொல்ல மாட்டியா? சொல்றீ, சொல்லு பார்க்கலாம். எனக்கு தெரியும்டி, அடுத்த மாதம் நேரம் உனக்கு ஒன்று ஒன்றா அப்படியே இன்ச்சு பை இன்ச்சாக ரசிச்சிட்ருப்பேன் உன்னோட பியூட்டியா. அது மாமா பசிக்குதுல, சாப்பிட போட்டுமா? 11 மணிக்கு நீ நல்லா முழுங்கிட்டு தான் உட்காந்துருப்பேன்னு தெரியும். அதான் தொப்பை வேற லைட்டாக எட்டி பாகுது. எல்லாமே எப்படி தான் உனக்கு தெரியுதோ? எனக்கு தெரியும்டி, பொய் சொன்னா அப்படியே தெரியும். சொல்லு பார்க்கலாம். அது என்ன இமேஜின் பண்ணேன்னா, அடுத்த மாதம் நேரம்லாம் என்னென்ன நடக்கும், நீ என்னென்ன சேட்டை பண்ணுவேன்னு இமேஜின் பண்ண. வேற ஒன்றும் இல்லை. என்னென்ன சேட்டை பண்ணுவேன்னு இமேஜின் பண்ண. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எக்ஸ்பிளைனா? பையன், நீ கண்டதை நினைப்ப, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டிக்குவ. அப்போ ஜங்குக்கு அப்படியே ஒயினுக்கு மேலே வந்துட்டு, இப்போ நீ பொய் சொல்ல தானே போகிற. பொய் சொல்ல போகிறதுக்கு முன்னாடி உன்னோட நெத்தி சுருங்கும். எனக்கு அது நல்லா தெரியும். பொய் மட்டும் சொன்னான்னு வச்சுக்கோ, இமேஜினில் என்னென்னலாம் நினைக்கலையோ அதை ஃபுல்லாக இப்போ நடத்தி காட்டிடுவேன். மாமா, அது என்ன பண்ணுறது? இதை சீட்டு பிடிச்சவனை வச்சுக்கிட்டு. சரி, நான் சொல்கிறேன், ஆனால் கை வச்சுட்டு சும்மா இருக்கணும். நான் என் வாயை வச்சுட்டே சும்மா இருக்க மாட்டேன். கை வச்சுட்டு எப்படி சும்மா இருப்பேன்? சொல்லு பார்க்கலாம். டைம் இல்லை, உங்கள் அத்தாக்காரி கூப்பிடுறா, நான் எங்கள் வீட்டுக்கும் போகணும். நான் உள்ளே வரேன்னா அப்போ நீ ரெடியாக இருக்க? ஃபுல் ஃபார்மில் ரெடியாக இருப்பேன். அப்புறம் வந்ததுமே எனக்கும் ஆசை இருந்தாலும் அதை காட்டிக்காமல் அப்படியே உள்ளே வருவேன். அப்படியே ஒன்று இழுத்து போட்டு முடிச்சிருவேன். சொல்ல விடு. சொல் பார்க்கலாம். வந்ததும் கை பிடிச்சி இழுத்து உன் பின்னெல்லாம் கழட்டிட வேண்டி. மண்டையில் 1008 குத்தி வச்சிருப்பீங்களே ஹேர் ஸ்டைலுங்கிற பேரில். ஹேர் ஸ்டைல் உள்ள அந்த பின்ஸ் எல்லாம் கலட்டணும்ல. ஐயோ பக்கி, என்னத்த சொன்னாலும் ஏமாது பாரு. அப்புறம் அதெல்லாம் யோசிக்கல. இப்போ ஸ்ட்ரைட்டாக உள்ளே விடுறதா? இல்லடி, அது ஒன்றும் இல்லை. சொல்லு பார்க்கலாம். தங்குக்கா, அவசரப்படாத. இன்னும் 1 மந்த் இருக்கு, மூடிட்டு உட்காரு. 2 வருஷமா என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு உனக்கும் தெரியும். தனியாக போயிட்டு அவளை நினச்சிட்டே இப்போ கொஞ்ச நேரம் அடங்கிட்டிரு. ஏன் இருக்க என் மேலே நீ ரொம்ப வர்ற, ரொம்ப வெயிட்டாக இருக்கு. இப்படி தான் அப்பையும் இருக்கும். என்னடி பண்ணுவ? சரி சொல்லவா? சொல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக மேலே உள்ளதை கழட்டிட்டு அப்படியே என்னை பார்ப்பல்ல. மேலேருந்து கால் வர கண்டிப்பாக பார்ப்பேன். உன் வளைவு நெளிவு எல்லாத்தையும் பார்ப்பேன்டி, கண்டிப்பாக பார்ப்பேன். ஆமாம், வாய்ஸ் அப்பப்போ மாறுது, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. மாறினா கால்கு நடுவுலையா? ஆமாம், அப்படின்னு அவள் தள்ளி விட பார்க்குறா. ஆனால் ஜங்குக்கு அவளை நல்லா இறுக்கமாக பிடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு நான் சொல்லிட்டாடி. அப்படின்னு அவள் கூச்சப்படுறான்னு தெரிஞ்சு தொருகுல இப்படி எல்லாத்தையும் அப்படியே அந்த சைடு மூவ் பண்ணிவிட்டு, மேலே உள்ளதை ஃபஸ்ட்டு ரசிக்கணும் அப்படின்னு மேலே இப்படி கை வச்சு என்னென்னமோ பண்ணுறான். மாமா, இங்கே எல்லாம் முடிஞ்சிடும் போல. ஆமாம், இது ட்ரையல் ரீ. நீ நினச்சல்ல அப்போ என்ன பண்ணுவோன்னு, இதுதான் முதல் ராத்திரியோட ட்ரையல். அப்போதான் அது இது ட்ரையல்லாம் வேணாம், எனக்கு வேணுமே. நீ எப்படி ஃபீல் பண்ணுவான்னு பார்க்குறது எனக்கு வேணுமே அப்படின்னு லைக் கொஞ்சம் கொஞ்சமாக மேலேருந்து அப்படி கீழே எடுத்துகிட்டு வர்றான். சொல்ல என்ன சொல்ல? கடவுளே, எனக்கே அப்படி மூச்சு வாங்குது. அப்புறம் அப்படின்னு அப்படியே ஒவ்வொரு இடமா அப்படியே தடவுறான். லைக் அவனோட வாய் எடுத்துகிட்டு போயிட்டு என்னோட கழுத்து பக்கத்தில் வச்சுட்டு ஒரு மாதிரி கடிக்கிறான். லைக் அவளும் ஒரு மாதிரி சத்தம் கொடுக்குறா. மாமா போதும் மாமா. அங்கே கடிச்சு காயமாலாம் ஆகிட மாட்டேன். நாளைக்கு குளிக்கும் போது உனக்கு தெரியாது, ஆனால் இப்போதைக்கும் தூங்குற வரை அது இருக்கும்டி. மறுக்க மாட்டேல்ல என் மாமா கொடுத்ததுன்னு? மறைக்க மாட்டேன். அப்போ அப்படியே கையை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க நல்லா ஒரு அடியை போடுறான். என்ன அடி? போன தடவை வந்ததை விட இந்த தடவை லைட்டாக பின்னாடி மட்டும் பேர்த்துருக்கு போலே. அது
நல்லா பார்த்தா தான் தெரியும் எங்கெங்கன்னு. அப்பவே நான் ஒழுங்காகவே நோட் பண்ணல. ஏய் முன்னாடியும் தானே மாமா அதை விடு, சரி அதை விடு அப்படின்னு 2 பேரும் அப்படியே ரொம்ப நெருக்கமாக தான் இருக்காங்க. லைக் அவள் கழுத்தில் ஒரு செயின் போட்டிருப்பா, அது ஜங்குக்கு அவனோட பல்ல வச்சு கடிச்சிட்டு தாலி உன் கழுத்தில் இருக்கும்லடி. ம் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்ல மாமா. அது ஏனோ தெரிலடி, உன் கழுத்தில் தாலி, நெத்தியில் குங்குமம், கை நிறைய வளையல், இடுப்பு தெரிகிற மாதிரி சாரி. இதுக்கு மேலே என்னடா வேணும் அப்படின்னு தோணும். ஆனால் காலங்காத்தால எல்லாம் கலைஞ்சு போயிட்டு எதுவுமே போடாமல் படுத்துருப்ப பத்தியா, அப்போ உன்னை பார்க்கும்போது இதுக்கும் மேலே என்னடா வேணும் அப்படின்னு தோணும்டி. அப்புறம் அப்புறம் என்ன, குழந்தை குட்டி, அப்புறம் அது மேலே பாசம் காமிப்பேன். அப்போ நீனா ஏய் குழந்தை பார்த்ததுக்கப்புறம் நல்லா கண்டுக்கவே மாட்டேன்டி. ஓ கண்டுக்க மாட்டேன்ல, நான் போகிறேன் அப்படின்னு அவள் கோச்சிட்டு எந்தக்கு பார்க்குறா. நான் ஜங்குக்கு அவளை அழகின்னு பிடிச்சா அவன் மேலே படுக்க வச்சுட்டு, ஏய் எங்க பாரு குழந்தை குட்டிலாம் பார்த்துக்கலாம் லேட்டா, ஆனால் நீ இருக்க ஃபாஸ்ட்டுக்கு லேட்டான்னு சொல்கிற பற்றியா, அதுதான் கொஞ்சம் ஹார்ட் அட்டாக்காக இருக்கு மாமா. என்ன சொல்லு இப்போவே கொடுக்குறா அப்படின்னு அவளை நல்லா அப்படியே முத்தம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். மாமா அது மாமா கொஞ்ச நேரம் உதற கடிக்க விடுறியாடி அப்படின்னு 2 பேரும் நல்லா மாற்றி மாற்றி கடிச்சு இழுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒயினோட அம்மா அப்படியே சத்தம் போட்டுட்டே மேலே வர்றாங்க. ஜங்குக்கு ஒரு சைடில் அப்படியே போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். அப்போ ஒயன் அப்படி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு, என்னம்மா என்னடி பண்ணிட்டு இருக்கா, வா உள்ள வா போய் தூங்கலாம், நான் வரேன் இனி போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அனுப்புகிறா. லைக் அவங்க அம்மா போகும் பின்னாடி ஜங்குக் அவளோட இடுப்பு கிள்ளிட்டு அவளோட கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு அவன் அப்படியே போயிடுறான். ஸோ வைனும் அப்படியே அவனை பார்த்துட்டு பாயெல்லாம் சொல்லிட்டு ஹாப்பியாக போய் தூங்கிடுறா. ஓகேடா, சொன்ன மாதிரி இது கொஞ்சம் குட்டி ஒன் ஷாட் தான். அண்டு இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது. லைக் எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடு இல்லை இந்த வாய்ஸில். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, லைக் நீங்கள் தான் சொல்லணும், பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் எப்பயும் போல் இருக்கா இல்லை எப்படின்னு. எனக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஸோ வேறு வழியும் இல்லை. ஸோ தட்ஸ் வை இப்படி ரெக்கார்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்குது. பார்க்கலாம். லைக் தெரில, நீங்களே தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க, வாய்ஸ் ஓகே தானா, இல்லை கர்ண கொடூரமாக இருக்கா, மகாமட்டமாக இருக்கா, எவ்வளோ கேவலமாக திட்ட முடியுமோ நல்லா இல்லைன்னா அப்படி திட்டி வைங்க. வேறு என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இந்த மாதிரி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐ ஹோப் அக்செப்ட் பண்ணிக்குவீங்க, புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். ஓகேடா, ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட் ஆர் எஃப்எஃபோட வர்றேன். அண்ட் டியூரேஷன் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஒன் ஷாட்ஸே பார்க்கலாம். ஓகே பாஸ்டோஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கி.